டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் இன்று நடந்த ஜூன் 9ஆம் தேதி நடந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்க்குறோம். தமிழ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூரை வேய்ந்தனர் அப்படின்றது தான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கூரை வேந்தனர் அப்படின்ற கரெக்டு. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிய, அதில் பொருந்தக்கூடியது செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை அப்படின்றது ஒரே விதமாக வரும். இதில் பொருந்தாத சொல் எதுவும் பார்த்தீங்கன்னா ஓங்கல் ஓசை. ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஊக்கம் அந்த வார்த்தைக்கு எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சோர்வு அப்படின்றது தான் எதிர்ச்சொல். பிரித்து எழுதுக, நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. அதை பிரித்து எழுதி பார்த்தோம்னா நீள் கூட்டல் உழைப்பு. அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். 5வது கொஸ்டின் வந்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாரும் பார்த்தீங்கன்னா யோவான். இதில் வந்து சிலருக்கு அருளப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும். யோவான் அப்படின்றது மிகச்சரியான விடை. மொபைல் ரிப்பேண்ட் அடிக்குது. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளவன். ஆனால் இங்கே வந்து வளன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வளவன் அப்படின்றது, அதான் வளன் அப்படின்றது சரியான விடை. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா சோழ நாடு. அது ஒரு பாடல்லே வரும். முத்தொள்ளாயிரத்தில் சோழ நாட்டை பற்றி சிறப்பிச்சு சொல்கிற மாதிரி இப்போ அந்த பாடல்லையே அந்த வரி சோழன் அப்படின்றது வரும். அடுத்து 8வது கொஸ்டின், சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றி புலனென மொழி புலனுருந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது? அந்த வார்த்தையை பாருங்களேன், புலன் என மொழி புலனுந்தாரே அப்படின்ற மாதிரி தேர்டு சென்டென்ஸை பாருங்களேன். புலனன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா புலன் அப்படின்னு வருது இல்லை, புலன் என, அது வந்து பல்லு வகையை சார்ந்தது அப்படின்றத புரிஞ்சுருப்பீங்க. ஆப்ஷன் டி பல்லுன்றது கரெக்ட் ஆன்சர். ஆகா, ரெட் பாயிண்ட் அடிச்சுட்டே இருக்குது மொபைலு. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா தூது. தூது விடுறது தான் பார்த்தீங்கன்னா வாயில் இலக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், வாயில் இலக்கியம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர், அதாவது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கருத்து படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டிருந்துருப்பீங்க. அதாவது இவங்க சொல்கிறது உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து செய்தி படமா இல்லை கருத்து படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செய்தி படம் அப்படின்றது தான் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் டி செய்தி படம் அப்படின்றது சரியான விடை. ஏன்னா நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதனால் 11வது, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுமை பித்தன். ஆப்ஷன் டி அப்படின்றது சரியான விடை. 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்? முத்துச்சாமி அப்படின்றது தான் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். காந்தியடிகள் பெற்றோரிடமிருந்து அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாடகம் எதுவும் கேட்டால் ஹரிச்சந்திர நாடகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம், ஒரு சின்ன வயசுலேயே பார்த்து இது பண்ணது. பட் இவங்க நூல் எதுவும் கேட்டதுனால சிரவண பிதுபத்தி அப்படின்றது தான் சரியான விடை. அந்த நூலை தான் பார்த்து அதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது காந்தியடிகள் அவர்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிறவினை சொற்களை கண்டறிய, ரெட் பாயிண்ட் அடிக்குது. இருங்க கொஞ்சம், இது பார்ட் 1 இருக்கட்டும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் போட்டு உங்களுக்கு வந்து பார்ட் 2ல் எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ணுற மாதிரி ஆன்சர் கீ அப்படின்றத வந்து நான் ரீட் பண்ணி சொல்லிடுறேன். தேங்க்யூ.